அவரை இழந்திருப்பது என்பது அது எப்படி பார்த்தாலும் அதை மனதை தேற்றிக் கொள்ள முடியல. அது ரொம்ப இதாக இருக்குது. அவர் மட்டும் இவ்வளோ நாள் ஒரு உடல்நலத்தோடு இருந்திருப்பாருன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கே மாறி இருந்தது. மாற்றினவர் தான் வந்து ஒரு முதல் தேர்தலே 6 விழுக்காடு தொட்டு அப்போ பாராளுமன்றத்தில் 10.5 விழுக்காடு ஏறி போகிறதுங்கிறது, அதுவும் ஜெயலலிதா, கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்கள் இருக்கும்போது அது பெரிய துணிச்சல் வேணும். அந்த அதனால தான் சொன்னேன், அவர் துணிச்சல்காரர், பயப்பட மாட்டார். எதற்கும் கடுமையான உழைப்பாளி. வெயில், மழை, பனி, பசி, பட்டினி, உறக்கம் என்ன 3 நாள் 4 நாள்லாம் தூங்காமலாம் நடிப்பார். அந்த இதெல்லாம் தமிழ் திரையுலகில் எந்த நடிகருக்கு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் அவர். அதையெல்லாம் தாண்டி ஆகச்சிறந்த மனிதர். நல்ல மனிதர்னு ஒரு வார்த்தையில் அடக்கி விட முடியாது. ஆகச்சிறந்த மனிதர், பெரிய பண்பாளர், எளிமையாக இருப்பார். படப்பிடிப்பில் போய் அவங்க கொடுக்குற பேண்ட் சட்டை போடுவார் ஒழிய மற்றபடி கதர் சட்டை கதர் வேஷ்டி தான். நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரொம்ப எளிமையாக இருப்பார். அது சாதாரணமாக சும்மா எல்லாரோட உட்காந்து சாப்பிட்றது பேசுறது அப்படி இயல்பான மனிதர். திரையில் பார்க்குற அந்த கம்பீரமான மனிதர் இல்லை. ஆள் தான் அப்படி கம்பீரமாக இருப்பார் ஒழிய உள்ளுக்குள்ளே ரொம்ப குழந்தையான ஒரு மனம் கொண்டவர் அவர். அது இப்படி பார்த்தாலும் அது எப்படி இப்போ இயற்கை ஒரு பேரிடர் பேரழிவு நமக்கு தந்ததோ, அவருடைய இழப்பும் ஒரு பேரிடரும் இழப்பும் தான். நான் 29 தேதி வரைக்கும் மக்கள் அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்து உதவணுங்கிறது தான் வந்தேன். ஆனால் செய்தி எரிஞ்சோன்னா ரொம்ப மனசு இதாக இருந்துச்சு. சரி, உடனே அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு இப்போ 4 மணிக்கு தான் நடக்கும், நம்ம ஓடிடலான்ட்டு கிளம்புறேன்.